கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னிக்ஸ் அண்ட் ப்ராக்டிசஸ். ஸோ நம்ம ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா தேர்ட் யூனிட்டில் இருக்கக்கூடிய பைல் ஃபவுண்டேஷன் டாபிக்ஸ் ஃபுல்லாகவே கவர் அப் பண்ணுவோம். ஸோ அது பெரிய ஹியூஜ் டாபிக். ஸோ ரிமைனிங் பார்ட்ஸ் வந்து இந்த லெக்சரில் வந்து நம்ம கவர் அப் பண்ணுவோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா வெல் அண்ட் கெய்சான், அப்புறம் வாட்டரிங், அப்புறம் வெல் பாயிண்ட் சிஸ்டம், ஸோ இந்த மாதிரியான டாபிக்ஸ் எல்லாமே ஷோரிங், இதெல்லாமே நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ வெல் அண்ட் கெய்சான் ஃபவுண்டேஷன், ஓகேவா? ஸோ வெல்னா என்னன்னு தெரியும். ஸோ கெய்சான் அப்படின்னா என்னன்றது தான் உங்களுக்கு வந்து புதுசாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ஒன்றுமே இல்லை, ஒரு ரிவரோ இல்லை வந்து ஒரு கடலோ இருக்குன்னு வைங்களேன். நடுவில் வந்து நீங்கள் வந்து பியர்ஸோ இல்லை ஏதாவது ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஸோ நீங்கள் ஒரு ஸ்ட்ரக்சரை வந்து மெயின்டைன் பண்ணணும்ல. ஸோ எக்ஸ்கவேஷன் பண்ணி எடுக்கணும்ல. அப்போ எக்ஸ்கவேஷன் பண்ணுறப்ப அந்த வாட்டர் வந்து உள்ளே வராமல் தடுக்கணும்ல. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் மேற்கொண்டால் மட்டும்தான் உங்களால் அந்த ஃபவுண்டேஷன் பண்ண முடியும், கரெக்டாக? ஸோ இதுதான் வந்து இங்கே வந்து கெய்சான்னு சொல்லுது. ஸோ கெய்சான்றது ஒரு மெம்பரு, ஓகேவா? ஹாலோ போர்ஷன்னு. இது வந்து எங்கே அப்படின்னா இன்ஸ்டால் பண்ணுறதுனா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தண்ணி இது அடியில் வந்து சாயிலுக்கு அடியில் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க, ஓகேவா? ஸோ இதில் வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது. அதெல்லாம் என்னன்றதை நம்ம வந்து அடுத்த ஸ்லைடில் பார்ப்போம். ஸோ இதில் என்ன மெட்டீரியல்ஸ் என்னெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டீலு, டிம்பரு, கேஸ்ட் அயர்ன், ஆர்சிசி, ஓகே. கெய்சான்றது ஒரு ஸ்ட்ரக்சரல் மெம்பர், நல்லா புரிஞ்சுக்கிங்க. கெய்சான் இஸ் எ ஸ்ட்ரக்சரல் மெம்பர். ஏன்னா காஃபர் டம் பற்றி நம்ம பேசுவோம், அதுக்கும் இதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுக்கணும். ஸோ இட் இஸ் எ ஸ்ட்ரக்சரல் மெம்பர் வித் ஹாலோ போர்ஷன், ஓகேவா? ஸோ ஹாலோன்றது கேப், அதான் ஹோல்ஸ், ஓகேவா? எதுவுமே இல்லாமல் உள்ள எம்டியாக இருக்க மாதிரி இருக்கும்ல. ஸோ இது எப்படிலாம் வந்து இந்த ப்ராசஸ் பண்ணி எப்படி இது வந்து ஃபுல்லாக கேரி அவுட் பண்ணுறாங்கன்றத நம்ம அடுத்தடுத்து பார்ப்போம். ஸோ டைப்ஸ்ன்னு பார்க்குறப்ப பாக்ஸ், ஓப்பன் ஆர் வெல் ஆர் நியூமேட்டிக் அப்படின்னு சொல்லி மூணாக பிரியுது, ஓகேவா? ஸோ இதில் வந்து மூணுமே வந்து மிகப்பெரிய டாபிக்ஸ், ஓகேவா? ஒரு தனியாக சொல்லணும் அப்படின்னா இம்பார்ட்டண்ட் 16 மார்க் தான் இது. பட் நான் வந்து உங்களுக்கு லிமிட்டடாக எப்படி புரியுமோ அந்த மாதிரியான விஷயமா நான் சிம்பிளாக கன்வெர்ட் பண்ணி தான் சொல்கிறேங்க. ஸோ ஃபார் இன்டெப்த் நாலேஜ் யூ கேன் சர்ஃப் இட், ஓகேவா? ஸோ இதில் வந்து பேசிக்காக உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் சொல்லிடுறேன். அதுக்கடுத்து நீங்கள் இன்னும் படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக ரிவைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பேசிக்காக என்ன தெரியணும் அப்படின்னா, பாக்ஸ் அப்படின்னா என்ன? பாக்ஸ் வந்து எப்படி இருக்கும்? மேலே வந்து ஓப்பனில் இருக்க மாதிரி, கீழே வந்து க்ளோஸ்டில் இருக்க மாதிரி, ஓகே? ஓப்பன் அட் டாப்பு, க்ளோஸ்ட் அட் பாட்டம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்ம வந்து யூஸ் பண்ணுற பாக்ஸில் ஓப்பன் பண்ணுவோம்ல, ஸோ அந்த மாதிரியான ஒரு டைப்பு. அண்ட் தென் ஓப்பன் ஆர் வெல் கெய்சான் அப்படின்றது வந்து ஓப்பன் அட் டாப்பு, ஓப்பன் அட் பாட்டம். ஏன்னா இது வெல்லுன்னு சொல்லியிருக்கு. வெல் வந்து எப்படி இருக்கும்? மேலேயும் கீழேயும் ஓப்பனில் தான் இருக்கும். ஸோ அதுதான் வந்து இங்கே புரிஞ்சுக்கணும். அடுத்து நுமேட்டிக் அப்படின்றது வந்து க்ளோஸ்ட் அட் டாப்பு, ஓப்பன் அட் பாட்டம். ஸோ இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஓகேவா? ஸோ இதுதான் தேர்ட். நியூமேட்டிக்ன்றது கொஞ்சம் என்டையராகவே டிஃப்ரெண்ட் விஷயமாக பார்ப்போம். அது என்னன்றது நம்ம அது தனியாக பார்க்குறப்ப நான் சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து பாக்ஸ் கெய்சான், ஓகேவா? ஸோ இது வந்து எந்த இடத்துக்குலாம் சூட்டபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கே வந்து சாயில் பியரிங் ஸ்டேட்டம் வந்து நல்லா இருக்கோ, அதுக்கடுத்து வந்து எங்கே வந்து லோட்ஸ் வந்து ரொம்ப ஹெவியாக வரலையோ அங்கே வந்து இந்த டைப் நீங்கள் யூஸ் பண்ணலாம், ஓகேவா? ஸோ இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எப்படி அந்த ஒர்க் ப்ராசஸ் நடக்கும் அப்படின்னா, இமேஜஸ்லாம் வந்து அடுத்து வரும், அதில் வந்து உங்களுக்கு புரியும். பட் இருந்தாலும் நான் வந்து இப்போ சொல்கிறேன். ஸோ விஷுவலாக வந்து யோசிச்சுக்கோங்க. ஸோ வந்து ஒரு கடல்னு வச்சுக்கோங்க. ஸோ ஒரு ரீசனபிள் டெப்த்தில் நீங்கள் வந்து இப்போ கேரி அவுட் பண்ணுறீங்க. என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த வாட்டர் சர்ஃபேஸ்லேருந்து கீழே வந்து நீங்கள் வந்து எக்ஸ்கவேஷன் பண்ணணும். ஸோ இது வந்து எப்படி பண்ண போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து கீழே ஆல்ரெடி வந்து ஒரு லேயர் வந்து தேடி வச்சுட்டீங்க, ராக்கோ இல்லை வந்து நல்ல ஒரு சாயில் வந்து இது பண்ணிட்டீங்க. ஸோ என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு சுற்றி வந்து காஃபர் டேம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிடணும், தண்ணி உள்ளே வராமல் இருக்கிறதுக்காக. அது வந்து அடுத்த பார்ட்டு, காஃபர் டேம் வந்து நம்ம அடுத்து பார்ப்போம். ஸோ இதில் வந்து வாட்டர் வாட்டரிங் மூலயமாவும் எடுத்துடணும். ஸோ அதுவும் அடுத்த பார்ட் நம்ம அடுத்த இதில் பார்ப்போம். ஸோ இதில் வந்து எக்ஸ்கவேஷன் எப்படி கேரி அவுட் பண்ண போகிறீங்கன்னா, லேயர் பை லேயராக கேரி அவுட் பண்ணுவீங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவீங்கன்னா, கெய்சன் வந்து ஷோரில் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிவிட்டு இதை லான்ச் பண்ணுவீங்க. ஸோ இது வந்து இந்த சைட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டு பிறகு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவீங்கன்னா, ஒரு பாக்ஸ் மாதிரி ஒரு சின்ன டெப்த்துக்கு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிடுவீங்க. ரெடி பண்ணிவிட்டு அதில் வந்து சூட்டபிள் மெட்டீரியல் எப்படி சொல்கிறதுனா, இந்த கேப் ஹாலோ போர்ஷன் இருக்குது தெரியுமா, அதில் வந்து மண் ஏதாவது வந்து உள்ளே போட்டு ஃபில் பண்ணிடுவீங்க. அதுக்கு மேலே இருக்கிறத வந்து டாப் வந்து சீல் பண்ணிவிட்டு மேலே இதுக்கு மேலே ஃபவுண்டேஷன் ஒர்க்கை வந்து கேரி அவுட் பண்ணுவீங்க. ஸோ இதுதான் வந்து பாக்ஸ் கெய்சான். இது வந்து ஹெவி லோட்ஸுக்கு வந்து மேஜராக வந்து பண்ண மாட்டாங்க, ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆர் வெல் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்குறப்ப இதுவும் அதுவும் சேம் தான். உங்களுக்கு இப்போ ஓரளவு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பேசிக் வந்து எப்படின்னா, இந்த இடத்துல வந்து நீங்கள் சொல்லிட்டேன் ஓப்பன் அட் டாப் அண்ட் ஓப்பன் அட் பாட்டம். அதில் வந்து க்ளோஸ்டு, ஓகேவா? இங்கே ஆனால் ஓப்பன்.
ஸோ ஓப்பன்றப்ப அப்படியே வந்து ஓப்பன்னா கீழே வந்து எதுவுமே இல்லை அப்படின்னு நினச்சிடக்கூடாது. கீழே வந்து கான்க்ரீட் சீலிங் பண்ணிடுவாங்க. ஓகேவா, கான்க்ரீட் சீலிங் கண்டிப்பாக பண்ணிடுவாங்க. இதில் வந்து கட்டிங் எட்ஜுன்னு இருக்கும். சைட்ஸில் பார்த்தீங்கன்னா கட்டிங் எட்ஜ் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ இந்த கட்டிங் எட்ஜில் லேயர் பை லேயராக என்ன பண்ணுவாங்கன்னா உள்ளே வந்து நம்ம வந்து இறக்குவாங்க. ஒரு லேயர் பண்ணுறாங்க, ஒரு இது லேயர் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கட்டிங் எட்ஜ் வந்து நீங்கள் இம்ப்ரெஸ் ஆகும்ல உள்ள சாயிலில் வந்து. ஸோ அது மூலயமா நீங்கள் வந்து இன்டெப்த் வந்து போகிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ரீசனபிள் டெப்த்தை வந்து நீங்கள் அட்டைன் பண்ணிட்ட பிறகு அந்த கான்க்ரீட்டை வந்து அடியில் வந்து சீல் பண்ணிவிட்டு மேலே வந்து மண் போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து கேப்பு போட்டு மூடிடுவாங்க. ஸோ அதுக்கு மேலே பியர் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து பேசிக்கு. அதுக்கடுத்து நியூமேட்டிக். ஸோ இதில் இம்பார்ட்டண்ட்டாக சொல்ல வேண்டியது இருக்குது. அது என்னென்னா சிங்கிள் வால், சிலிண்ட்ரிக்கல் வால், ஓப்பன் கைசான் வித் டச்சிங் வால்ஸ்ன்னு சொல்லி 3 டைப்பாக இது வந்து பிரியுது. ஓகேவா, சிங்கிள் வால், சிலிண்ட்ரிக்கல் வால் அண்ட் ஓப்பன் கைசான் வித் ட்ரெட்ஜிங் வால்ஸ்ன்னு சொல்லி. ஸோ இது வந்து என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்றத இமேஜ் மூலயமா நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் நியூமேட்டிக் அப்படின்றது வந்து க்ளோஸ்ட் அட் டாப் அண்ட் ஓப்பன் அட் பாட்டம் சொன்னேன். ஸோ இதில் வந்து வாட்டர் வந்து எப்படி ரிமூவ் பண்ணுறாங்க அப்படின்னா கம்ப்ரஸ்ட் ஏர் மூலயமா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மேன் லாக்கு, ஏர் லாக்கு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உள்ளே போய் வேலை பார்க்குறது அப்படின்றது வந்து இதில் வந்து கெய்சான் டிசீஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா டிஷ்யூஸ் வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆகலாம். ஸோ அதுக்கும் ப்ரிகாஷன்ஸ்லாம் எடுத்து கொஞ்சம் இந்த டெக்னிக் அப்படின்றதுக்கு வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டி. ஸோ சேம் கட்டிங் எட்ஜ் இந்த மாதிரியான ப்ராசஸ் தான் பண்ணுவாங்க. பட் ஆனால் இங்கே வந்து நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுறப்ப ஏர்லாக் இதில் இருக்கப்ப உங்களுக்கு வந்து இந்த வாட்டரை வந்து அந்த ப்ராசஸ் மூலிமா ரிமூவ் பண்ணுறப்போ உள்ளே இருக்கக்கூடிய ஒர்க்மேன்ஸுக்கு வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கும். ஸோ அது வந்து நிறைய டிஃபிகல்ட்டிஸ் வந்து இந்த டெக்னிக்கில் வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இதான் வந்து ஜென்ரலாக சொல்கிறது. ஸோ இதை வந்து எப்படி நீங்கள் கிளாஸிஃபை பண்ணி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா பாக்ஸ் அதுக்குன்னா ஓப்பன் அட் டாப் அண்ட் க்ளோஸ்ட் அட் பாட்டம். வெல் அப்படின்னா ஓப்பன் அட் டாப் அண்ட் பாட்டம். நியூமேட்டிக் அப்படின்றது க்ளோஸ்ட் அட் டாப் அண்ட் ஓப்பன் அட் பாட்டம். ஸோ இதுதான் பேசிக்காக 3 டைப்பு பொறுத்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு. ஸோ இந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாக்ஸ் கைசான் இப்படி தான் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து அதோடைய பார்ட். ஸோ இது வந்து ஓப்பன் கைசான். ஓகேவா, ஸோ டியூரிங் ஷிங்கிங் அண்ட் ஆஃப்டர் கம்ப்ளீஷன். ஸோ சாண்டு போட்டு ஃபில் பண்ணி எல்லாத்தையும் முடிச்சிடுறாங்க. ஸோ இதுதான் வந்து 2வது. அண்ட் தென் 3வது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கட்டிங் எட்ஜுன்றது இங்கே தான். ஸோ இந்த மாதிரி கார்னரில் தான் இருக்கும். ஸோ பக்கெட் உள்ளே யூஸ் பண்ணி கம்ப்ரஸ்ட் ஏரை வந்து உள்ளே சப்ளை பண்ணுவாங்க. ஸோ ஒர்க்மேனுக்கு வந்து இதில் ப்ராப்ளம் இருக்கும். ஸோ அந்த ஒர்க்மேனுக்கு வந்து ப்ராப்ளம் இருக்குன்னு நான் சொன்னேன். ஸோ அதை வந்து எப்படிலாம் ப்ரிகாஷன் பண்ணலாம் அப்படின்னா ஷிஃப்ட் மெத்தட் ஆஃப் ஒர்க்கிங். ஓகேவா, ஸோ நீங்கள் வந்து ஷிஃப்ட்டு யூஸ் பண்ணி தான் பண்ணணும். ஒரு ஷிஃப்ட்லேயே பண்ணிட்டு இருந்தாங்கன்னா லேபர்ஸ்க்கு கண்டிப்பாக இதாகும். ஸோ இந்த டிசீஸ் அப்போ தான் வந்து வராமல் இருக்கும். ஸோ டெம்பரேச்சர் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும். 25 டிகிரி செல்சியஸ்க்கு மெயின்டைன் பண்ணணும். மேன் லாக்ஸ் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ அதுவும் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. அதுக்கடுத்து ப்ரெஷரை கரெக்டாக நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணணும். கம்ப்ரெஷன் ரேட்டையும் மெயின்டைன் பண்ணணும். ஸோ இதுக்கன்ற ஸ்டாஃப்ஸ் வந்து க்ரூ மெம்பர்ஸ் வச்சு நீங்கள் வந்து அதை வந்து கேரி அவுட் பண்ணணும். அப்புறம் பிரேக்ஸ் இன்டர்வல் வந்து நீங்கள் ரெகுலராக விட்டுற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் ஆஃப் ஒர்க்கர்ஸ். ஸோ அவங்களும் வந்து நீங்கள் வந்து ரிப்பீட்டடாக வந்து செக் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ நீங்கள் கம்ப்ரஸ்ட் ஏர் பாஸ் பண்ணுறதா என்ன வேணா அந்த ஆட்கள் வந்து நைட்ரோஜனை வந்து அப்சர்வ் பண்ணுற மாதிரியான விஷயம் வந்துடும். ஸோ அலாங் வித் ஆக்சிஜன். ஸோ டிஷ்யூ ஃப்ளூயிட்ஸில் வந்து இது வந்து பரவிடும். ஸோ இது மூலயமா தான் இந்த கெய்சான் டிசீஸ் அப்படின்றது வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ அதெல்லாம் தடுக்கிறதுக்கான விஷயங்கள் தான் ப்ரிகாஷன்ஸாக இங்கே வந்து கொடுத்துருக்கு. ஸோ இதோட வந்து கெய்சான் அண்ட் வெல் ஃபவுண்டேஷன் வந்து முடியுது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் திரும்பவும் சொல்லிடுறேன், நான் வந்து பெரிய டாப்பிக்கை வந்து ரொம்ப சின்னதாக தான் எடுத்திருக்கேன். ஸோ எக்ஸ்ட்ரா நோட்ஸ் ரெஃபர் பண்ணி பண்ணிங்க. பட் பேசிக்ஸ் நான் வந்து சொல்லிட்டேன், எப்படி புரியணுமோ அதை நான் சொல்லியிருக்கேன். அண்ட் தென் சிங்கிங் காஃபர் டேம். ஸோ இப்போ வந்து நம்ம ப்ரீவியஸாக பார்த்தோம் எப்படி வந்து ஒரு பியர்ஸ் செட் பண்ணுறாங்க. இப்போ ஒரு ஓடக்கூடிய ரிவரில் வந்து நடுவில் ஒரு காலம் வைக்கிறாங்கன்னா அந்த காலமுக்கு உள்ள கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஆனால் இப்போ அந்த தண்ணியை வந்து தடுக்கணும்ல. ஸோ அப்போ தண்ணி எப்படி தடுப்பீங்க, அதுதான் காஃபர் டேம். ஸோ காஃபர் டேம்ன்றது ஒரு டெம்பரரி ஸ்ட்ரக்சரு. ஸோ இது பார்த்திங்கன்னா டிசைன் டு எக்ஸ்க்ளூட் போத் சர்ஃபேஸ் வாட்டர் அண்ட் கிரவுண்ட் வாட்டர் ஃப்ரம் த எக்ஸ்கவேஷன் ஏரியா. அதாவது கிரவுண்ட் வாட்டரையும் வந்து எதிர்க்கும், சர்ஃபேஸ் வாட்டரையும் எதிர்க்கும். ஓகே, அதாவது நிலத்துக்கு அடியில் இருக்கக்கூடிய தண்ணியும் வந்து வரவிடாமல் தடுக்கும், சேம் வே சர்ஃபேஸ்லையும். ஓகேவா, ஸோ இதுதான் வந்து மெயினாக தெரிஞ்சுக்கிறது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து ட்ரை ஒர்க் நீங்கள் வந்து உங்கள் ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணோம். ஸோ காஃபர் டேம் மூலயமா நீங்கள் ஒர்க்கை வந்து கேரி அவுட் பண்ணலாம். அதுக்கடுத்து
ஸோ யூசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைல் டிரைவிங் ஆப்ரேஷனுக்கு மெயினாக யூஸ் பண்ணுவாங்க. நான் ப்ரீவியஸாகவே சொன்னேன், போன லெக்சர்லேயே நீங்கள் நோட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த கூவம் இதில் வந்து மெட்ரோ பிரிட்ஜஸ் பார்த்துருந்தீங்கன்னா ஒரு கீழே பார்த்தீங்கன்னா நீரோட்டம் இருக்கும் லைட்டாக. ஸோ அந்த இடத்துலலாம் இந்த மாதிரியான ஆப்ரேஷன்ஸ் வந்து கேரி அவுட் பண்ணியிருப்பாங்க. கண்டிப்பாக வந்து ட்ரைவ் பண்ணிட்டு தான் அங்கே வந்து ஒர்க்கை கேரி அவுட் பண்ணிருப்பாங்க. ஸோ பிளேஸ் கிரில்லேஜ் அண்ட் ராஃப்ட் ஃபவுண்டேஷன், ஸோ அந்த இதுவும் ஒரு யூஸ். அண்ட் தென் அதான் ஒர்க்கிங் பிளாட்ஃபார்ம் டு ஃபவுண்டேஷன், நீங்கள் ஃபவுண்டேஷன் தானே போட போகிறீங்க, ஸோ அதுக்கான ஒரு ஒர்க்கிங் பிளாட்ஃபார்ம் வந்து கிரியேட் பண்ணோம். கன்ஸ்ட்ரக்ட் ஃபவுண்டேஷன் ஃபார் பியர்ஸ் அபார்ட்மெண்ட்ஸ் ஆஃப் பிரிட்ஜஸ், ஸோ இதுவும் வந்து இம்பார்ட்டன்ட் யூசஸ். அண்ட் தென் ஜென்ரல் ரெக்குயர்மெண்ட்ஸ் ஃபார் காஃபர்டம். ஸோ என்னென்ன ரெக்குயர்மெண்ட்ஸ் வந்து டிசைன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தேவை, ஓகேவா. ஸோ நீங்கள் வந்து ஃப்ளட் லெவலை வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும், அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் டிசைன் பண்ணணும். இது மிகப்பெரிய பார்ட். ஏன்னா நீங்கள் வந்து காஃபர்டம் வந்து வச்சுட்டீங்க, திடீர்னு வாட்டரில் வந்து ஃப்ளட்டு வந்து வருது அப்படின்னா இட் நீட் டு வித் ஸ்டாண்ட், ஓகேவா. ஸோ அதுதான் மெயின் பார்ட்டு. அதுக்கடுத்து விண்டும் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா வந்து ரிவர்ஸ் இல்லை சி இல்லை ஓஷன் ஏதாவது அந்த மாதிரியான ஏரியாஸ்லன்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து உங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறதுனா விண்டோடைய ஃபோர்ஸ் வந்து அதிகமாக இருக்கும், ப்ரெஷர்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அதுவும் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுக்கடுத்து எஃபெக்ட் ஆஃப் எர்த்குவேக், ஸோ இது வந்து ரேர் கேசஸில் இதுவும் தெரிஞ்சு வச்சுக்கணும் அந்த ஜோன்ஸை பொறுத்து. சீபேஜ், தண்ணியோடைய ஊடுருவல் தன்மை, ஸோ அதுவும் தெரிஞ்சுக்குங்க. ஸ்கோரிங், அப்புறம் அப்ஸ்ட்ரக்ஷன் டு ரிவர் ஃப்ளோ, அதாவது ஒர்க்கிங் அண்ட் மான்சூன் சீசன். ஸோ ஃப்ளட்டு, இது வந்து சிமிலர் டு ஃப்ளட்டு. ஸோ இதுலேயும் வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது. ஸோ எல்லாமே தனித்தனி டாபிக்ஸ், கொஞ்சம் டீட்டெயில்டாக இருக்கும். நான் வந்து இங்கே வந்து சின்னதாக சுருக்கமாக சொல்கிறேன், ஸோ புரிஞ்சிக்கிற மாதிரி சொல்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மேஜராக பார்த்தீங்கன்னா 7 டைப்ஸ் இருக்குது, ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு எர்த்ஃபில். ஸோ எர்த்ஃபில்னாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ இந்த காஃபர்டம்ன்றது ஒரு எம்பேங்க்மெண்ட்டு, ஓகே. எம்பேங்க்மெண்ட் வந்து இது பண்ணுற மாதிரி, நீங்கள் பழைய டேம்லாம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா கரை இருக்கும் தெரியுமா, ஸோ அந்த மாதிரி தான் இதில் வந்து இருக்கும். ஸோ எம்பேங்க்மெண்ட் எதை வச்சு மேக் பண்ணுவாங்கன்னா எர்த் ஃபில்லிங்கால், ஓகேவா, மண் மூலயமா தான். ஸோ எர்த்ஃபில்னாலே உங்களுக்கு புரிஞ்சிடணும். ஸோ அதில் தான் மேக் பண்ணுவாங்க. ஸோ இதோடைய டெப்த்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அந்த வாட்டர் தேக்கி வைக்கக்கூடிய அளவு அப்படின்றது பார்த்தீங்கன்னா, அதாவது தடுத்து நிப்பாட்டி தேக்கி வைக்கக்கூடிய டெப்த்துன்னு பார்த்தீங்கன்னா 1.2லேருந்து 1.5 மீட்ரு. அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1 மீட்டர்னா 3 ஃபீட்டு, ஓகேவா. 3 ஃபீட்னா இப்போ 1.5 மீட்டர்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும் தோராயமாக எவ்வளோ, 5 அடியா இல்லை அதுக்கும் கம்மியாக 4.5 அடியா அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இதான் எர்த்ஃபில். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு டெப்த் இருந்ததுன்னா நீங்கள் வந்து மண் இந்த மாதிரி எர்த்ஃபில் மெட்டீரியல் யூஸ் பண்ணிவிட்டு, நடுவில் வந்து சில இடத்துல பிச்சுடு ரபிள் பவுல்டர்ஸும் யூஸ் பண்ணுவாங்க, கல் மாதிரி யூஸ் பண்ணுவாங்க, ஓகே. கேப் மாதிரி இருக்குது, இதில் ஈஸியாக வந்து வாட்டர் பெனிட்ரேட் ஆயிருன்னா அந்த இடத்துல வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது மூலிமா வாட்டர் பெனிட்ரேஷனை தடுப்பாங்க. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு பார்ட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா ராக் ஃபில். ஸோ ராக் ஃபில் அப்படின்றப்ப நீங்கள் அது டெப்த்து பார்த்தீங்கன்னா 3 மீட்டர் வரை. ஸோ ராக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, இது நல்லா புரிஞ்சுக்கோங்க, ராக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ டெப்த்து வந்து 3 மீட்டர், அப்படியே டபுள் ஆகுது. அதில் வந்து 1.5 வந்தது, இதில் டபுள் ஆகுது, பார்த்துக்கோங்க. அடுத்து சிங்கிள் வால். ஸோ சிங்கிள் வால் அப்படின்றது வந்து ஸ்டீல் ஷீட்ஸு இல்லை அந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. நம்ம எப்படி வந்து ஷீட் பைல் பார்த்தோம் தெரியுமா, ஸோ அந்த மாதிரி இங்கே வந்து ஸ்டீல் இல்லை வுட்டனில் மேட் பண்ண வந்து ஷீட்ஸை வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் வாட்டரை தடுக்க போகுது, ஓகேவா. நீங்கள் நல்லா இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்டீல் இல்லை வுட்டன் ஷீட்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க, அதுதான் வாட்டரை தடுக்க போகுது. ஸோ இது வந்து மேக்ஸிமமாக இதை வச்சு நீங்கள் எவ்வளோ டெப்த்து போகலாம் அப்படின்னா 4.5 மீட்டர்லேருந்து 6 மீட்டர் வரை போகலாம், ஓகேவா. ஸோ இது வந்து ஏரியா வந்து கம்மியாக இருக்கும் தெரியுமா, அதாவது ஏரியா பெருசாக இல்லாமல் பியர்ஸ் மாதிரி இல்லாமல், பியர் மாதிரியான பெரிய ஹியூஜ் ஏரியாவாக இல்லாமல் ஏரியா வந்து ஒரு லிமிட்டடாக இருக்குது, சின்ன ஏரியாவாக இருக்குது அப்படின்னா சிங்கிள் வால் இந்த ஷீட் மூலியமாகவே நீங்கள் தண்ணியை வந்து தடுத்து நிப்பாட்டி நீங்கள் ஒர்க்கை வந்து கேரி அவுட் பண்ணலாம். அடுத்து டபுள் வால். ஸோ டபுள் வால்ன்றப்ப பேரில் உங்களுக்கு தெரிஞ்சிடணும் சிங்கிள் வால்க்கும் இதுக்கும் என்ன ரிலேட்டிவ் இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ வாட்டர் ப்ரெஷரை தான் இங்கேயும் வந்து தடுக்க போகிறோம், பட் ஆனால் டபுள் வே, ஓகேவா. ஸோ டபுள் வேல வந்து தடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஸ்ட்ரட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து நான் இமேஜ் இருக்குது, நான் அதில் வந்து சொல்கிறேன். ஸோ இது வந்து ரெசிஸ்ட் பண்ணும் வாட்டர் ப்ரெஷரை. டெப்த் ஆஃப் வாட்டர் பார்த்தீங்கன்னா 12 மீட்டர், ஓகே. ஸ்ட்ரட்ஸ்னால் என்னென்னா ஹரிசாண்டலாக வந்து கம்பு வந்து வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து வெர்டிக்கலாக 2 கம்பு இருக்குது, ஹரிசாண்டலாக ஒரு கம்பு இருக்குது. ஸோ வெர்டிக்கலாக 2 கம்புன்னு சொன்ன தெரியுமா, அந்த கம்புன்றது சாயில் ப்ரெஷர் வச்சுக்கோங்க. சாயில் ப்ரெஷரை ஏதோ நீங்கள் வந்து தடுக்கிறீங்க அப்படின்னா வெர்டிக்கலாக ஏதோ நிப்பாட்டி வச்சுருக்கீங்க, ஓகே. அதான் ஸ்டீல் ஷீட்ஸு. நடுவில் ஹரிசாண்டலாக இப்போ வந்து சொன்ன தெரியுமா, அதான் ஸ்ட்ரட்ஸு.
ஸோ இந்த வெர்டிக்கலாக இருக்கிறது வந்து தண்ணியோட ஃபோர்ஸ்க்காக உள்ளே விழுந்துடக்கூடாதுன்றதுக்காக ஹரிசாண்டலில் ஸ்ட்ரட்ச் வந்து ப்ரொவைட் பண்ணுறீங்க. அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா அது வந்து ட்ரஸ்ட் ஸ்ட்ரட்ச்ன்றதும் இருக்குது. வெறும் ஸ்ட்ரட்ச் வந்து ஹரிசாண்டல் நான் சொன்னது. ஸோ இது வந்து வாட்டர் ப்ரெஷரை வந்து கம்மி பண்ணும். ஹரிசாண்டலாக கொடுக்குறப்போ உங்களுக்கு கம்மி ஆகும்ல, ஸோ அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கான்க்ரீட்டு, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா செல்லுலார். ஸோ செல்லுலார் அப்படின்றது வந்து டெப்த் ஆஃப் வாட்டர் 18 to 21 மீட்டர். ஓகேவா? ஸோ இதுதான் மேக்ஸிமம் டெப்த்து போகிற மாதிரி. அதுக்கடுத்து இது வந்து வெப் ஸ்டீல் ஷீட் பைல்ஸு அது மூலயமா யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது பார்த்தீங்கன்னா செல் இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி தான் சர்க்குலர் ஷேப்பில் இருக்கும், இல்லை வந்து டயக்ராம் ஷேப்பில் இருக்கும். ஸோ இதுதான் 2 காமன் ஷேப்பு. ஸோ இது மூலயமா தான் வந்து இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சரை மேக் பண்ணி அது மூலயமா தான் வந்து வாட்டர் ப்ரெஷர் வந்து நீங்கள் வந்து நிப்பாட்டி வைக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது மூலயமா தான் நீங்கள் இந்த டெக்னிக்ஸில் ஏதாவது உங்களுடைய சைட் ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது, காஸ்ட் வைஸாக எல்லாமே எக்கனாமிக்கலாக இருக்குது அப்படின்னா யூ கேன் சூஸ் திஸ் அண்ட் யூ கேன் கேரி அவுட் திஸ் ஒர்க். ஸோ இதுதான் வந்து புரிஞ்சுக்கணும். ஸோ கெய்சான்றது புரிஞ்சுக்கிட்டீங்க, கெய்சான் ஒர்க்கு கேரி அவுட் பண்ணால் காஃபர் டேம் தேவை, அதையும் புரிஞ்சுக்கோங்க. அண்ட் தென் கேபிள் ஆங்கரிங் அண்ட் கிரவுட்டிங். ஸோ கேபிள் ஆங்கர்ஸ் அப்படின்றது வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க. ஓகே, ஒவ்வொரு கெய்சான் பின்னாடியும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு ஆங்கர் லொக்கேஷனில் வந்து சாயில் பேரிங் வந்து கேரி அவுட் பண்ணுறாங்க, ரோட்டரி பெர்குஷன் டைப் ஆஃப் ட்ரில்லிங் எக்யூப்மெண்ட்டில். ஓகேவா? ஸோ இது வந்து கேபிள் ஆங்கரிங் வந்து ஃபஸ்ட்டு நல்லா புரிஞ்சுக்குங்க. ஸோ இது வந்து எக்ஸ்கவேஷன் இல்லை ஏதாவது மற்ற ப்ராசஸ் இருக்கும் தெரியுமா? ஸோ கிரவுண்டில் கேரி அவுட் பண்ணுறதுக்கு அதாவது மைனிங் ப்ராஜெக்ட்ஸு, ஸோ இந்த மாதிரியான இடத்துல வந்து இந்த விஷயம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து கேபிள் போல்ட்டிங், ராக் போல்ட்டிங் இந்த மாதிரியான விஷயம் மூலியமாகவும் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஒரு ஹையர் கெப்பாசிட்டி வந்து கொடுக்கும். ஓகேவா? ஸோ இது மூலயமா நீங்கள் வந்து ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஈஸியாக ஃபினிஷ் பண்ணலாம். ஸோ அதான் கேபிள் ஆங்கரிங் பொறுத்து மேஜராக சொல்லணும்னா இது வந்து 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கண்டிஷன்ஸில் யூஸ் பண்ணுவாங்க. ஆங்கர்ஸ் அண்ட் ராக்ஸு, கிளே, கிரானுலர் மெட்டீரியல்ஸ். ஸோ இந்த மாதிரி 3 இடத்துல வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் கிரவுட்டிங். ஸோ கிரவுட்டிங் அப்படின்றது வந்து நம்ம நார்மலாக பார்த்துருப்போம். எப்படின்னா இந்த இன்ஜெக்டிங் அப்படின்னு சொல்லுவோம். இன்ஜெக்டிங் அப்படின்னா நம்ம வந்து இந்த வாலில் வந்து கிராக் விழுது அப்படின்னா கிரவுட்டிங் மூலயமா கன் மாதிரி இருக்கும், அது மூலயமா சிமெண்ட்டை வந்து உள்ளே இது பண்ணி நம்ம அனுப்புவோம். பட் ஆனால் இங்கே என்ன இன்ஜெக்டிங் அப்படின்னா என்னென்னா நம்ம வந்து ஆல்ரெடி வந்து சப்சர்ஃபேஸுக்கு பேசிகிட்டு இருக்கோம். அப்போ சப்சர்ஃபேஸ்னாலே உங்களுக்கு புரிஞ்சிடணும், சாயிலில் அந்த வாட்ரு இது வந்து கொஞ்சம் அந்த விஷயங்கள்லாம் வராமல் இருக்குது. ஸோ அது வந்து எப்படி தடுக்கிறது, ஸோ அதுதான் வந்து இங்கே வந்து நம்ம பார்க்க போகிறது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா ஒரு ஃப்ளூயிடை வந்து இன்ஜெக்ட் பண்ணுவீங்க. ஓகேவா? ஸோ அது வந்து ஏதாவது மெட்டீரியல் சிமெண்ட்டு ஏதாவது மேட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? இது வந்து கிராக்ஸை வந்து இல்லை அந்த ராக்கோடைய வாய்ட்ஸ் இருக்கும் தெரியுமா, அதெல்லாம் வந்து ஃபில் பண்ணும். ஓகேவா? ஸோ அது மூலயமா நீங்கள் வந்து இந்த ஒர்க்கை வந்து சப்சாயிலில் வந்து நீங்கள் கேரி அவுட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து பர்பஸ் எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ ஸ்ட்ரென்தன் பண்ணோம் ஒரு ராக்கை இல்லை சாயிலை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணோம். இப்போ நீங்கள் வந்து பைல் ஃபவுண்டேஷன் போய்ட்டு ராக்கில் பண்ணுறீங்க, அதனால் அது வந்து வீக்காக இருக்குது அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் கிரவுட்டிங். இல்லை வந்து சின்ன லெவலில் பண்ணுறீங்க, ராக் வந்து நிறைய வாய்ட்ஸ் இருக்குது, இது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் கிரவுட்டிங். ஸோ அதுதான் இங்கே மெயினாக. அதுக்கடுத்து வாட்டர் டைட். ஸோ வாட்டர் டைட் பண்ணுறதுக்கு மோனோலித்திக்காக வைக்கிறதுக்கு மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இது வந்து லீக்கேஜ் வராமல் தான் தடுக்கிறதுக்காக தான் பண்ணுறது. ஸோ அது நல்லா புரிஞ்சுக்குங்க. ஸோ இது வந்து 1.6 mm வெட்த்து வரைக்கும் மட்டும்தான் யூஸ் பண்ணுறது சிமெண்ட் கிரவுட்டை. ஸோ இதில் டைப்ஸ் இருக்குது, 3 டைப். ஸோ ஃபஸ்ட்டு கெமிக்கல், சிமெண்ட், ஜெட். ஸோ வந்து கெமிக்கல் சிமெண்ட் தான் மேஜராக சொல்லுவாங்க. ஜெட்டுன்றது வந்து ஹை ப்ரெஷர் ஜெட்டு யூஸ் பண்ணுறாங்க சிமெண்ட் அலாங் வித் சிமெண்ட் தான். ஸோ அதுவும் ஒரு பார்ட் ஆஃப் சிமெண்ட் கிரவுட்டிங் தான். அண்ட் கெமிக்கல்ன்றப்ப கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, அதான் வந்து சோடியம், சிலிக்கான், அப்புறம் கால்சியம் குளோரைடு, இது வந்து கான்சன்ட்ரேட்டட் சொல்யூஷன்ஸ் வந்து எலக்ட்ரோலைட்டாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது மூலயமா வந்து நீங்கள் வந்து கிரவுட்டிங் ப்ராசஸை வந்து கேரி அவுட் பண்ணலாம். ஸோ இதில் வந்து இன்ஆர்கானிக் கெமிக்கல்ஸ், ஆர்கானிக் கெமிக்கல்ஸ்ன்னு சொல்லி 2 டைப் இருக்குது. அதுக்கடுத்து சிமெண்ட் கிரவுட்டிங்னா சிமெண்ட் மூலயமா யூஸ் பண்ணுறது தான். ஹோல்ஸை வந்து நீங்கள் சிமெண்ட் கிரவுட்டை வச்சு ஃபிக்ஸ் பண்ணுறீங்க. அதுவே ஜெட் ஹை ப்ரெஷர் ஜெட்டில் வந்து ஃபில் பண்ணுறீங்கன்னா அது வந்து ஜெட் கிரவுட்டிங். ஸோ இதுதான் வந்து கிரவுட்டிங்கோட டைப்ஸ். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஷோரிங் அண்ட் டீப் கட்டிங். ஸோ ஷோரிங் அப்படின்றது வந்து உங்களுக்கு நான் இப்பயே சொல்லிடுறேன். எப்படின்னா
ஒரு டெம்பரவரி சப்போர்ட். நல்லா புரிஞ்சுங்க, இது வந்து ஒரு டெம்பரவரி சப்போர்ட்டு. இது வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து விழுதுன்னு வைங்களேன். நான் இது வந்து சப்சாயிலுக்கு கன்சிடர் பண்ணாதீங்க, ஜென்ரலாக சொல்கிறேன். ஒரு வால் வந்து இங்கே வந்து நீங்கள் கட்டிருக்கீங்க, அந்த வால் வந்து வீக்காக இருக்குது. ஓகேவா? அந்த வால் வீக்காக இருக்குது அப்படின்றதுனால என்ன பண்ண போகிறீங்கன்னா, நீங்கள் வந்து அதை ப்ரொடெக்ட் பண்ணணுன்ற நோக்கத்துக்காக என்ன பண்ணுவீங்க, ஒரு இன்க்ளைண்டாக ஒரு கம்போ இல்லை வந்து ஏதோ ஒரு ஸ்டீலில் இருக்கக்கூடிய ஒரு ஏதாவது ஒரு இது மெட்டல் இல்லை ஸ்டீல் ஏதாவது ஒரு விஷயத்தை வச்சு நீங்கள் வந்து தடுப்பீங்களே. ஸோ அதுதான் வந்து இங்கே வந்து ஷோரிங் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இது வந்து ஒரு டெம்பரவரி சப்போர்ட் வந்து கொடுக்குறாங்க. இது மூலிமா ஸ்ட்ரக்சரோட ஸ்டெபிலிட்டி வந்து நீங்கள் வந்து கேரி அவுட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ டியூ டு அன்இக்குவல் செட்டில்மெண்ட் ஆஃப் ஃபவுண்டேஷன் ஏதாவது அது வந்து ரீசன் எதுவாக வேணாலும் இருக்கலாம். ஓகேவா? இதுதான் ஷோரிங். ஸோ அப்ஜெக்டிவ் அப்படின்னு பார்க்குறப்ப இட் ப்ரொவைட்ஸ் சப்போர்ட் டு த பில்டிங் வேர் த அட்ஜசன்ட் ஸ்ட்ரக்சர் இஸ் டு பி டிஸ்மேண்டில். ஸோ பக்கத்துலேயே வந்து ஏதாவது வந்து உடைக்கணும் அப்படின்னா அதனால் இது அஃபெக்ட் ஆகிடக்கூடாதுன்றதுக்காக கொடுக்கலாம். அண்ட் இட் ப்ரொவைட் சப்போர்ட் டு த வால் வேர் த கிராக் டெவலப் டியூ டு த அன்இக்குவல் செட்டில்மெண்ட் ஆஃப் ஃபவுண்டேஷன். ஒரு காலம் மேலேயும் ஒரு காலம் கீழேயும் அன்ஈக்குவலாக செட்டில் ஆகிடுச்சு அப்படின்னா வால் வந்து ப்ராப்ளமாக இருக்கும். ஸோ அப்போ அந்த வால் வந்து கிராக் விழாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரியான டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் மேஜராக யூஸ் பண்ணுறதுக்கான விஷயங்கள் ஷோரிங்க. ஸோ இதுலேயும் ஃபர்தராக அது வந்து 3 விஷயமா பெரியுது. ஸோ ரேக்கிங் ஆர் இன்க்ளைன்ட் அண்ட் தென் ஃப்ளையிங் ஆர் ஹரிசாண்டல், டெட் ஆர் வெர்டிக்கல். ஸோ இது வந்து டெம்பரரி சப்போர்ட் டு அண்ட் அன்சேஃப் வால். ஓகேவா? ஸோ ரேக்கிங் ஆர் இன்க்ளைன்ட் அப்படின்றது. அடுத்து வந்து சப்போர்ட்டிங் டெம்பரவரிலி த பேரலல் வால்ஸ் ஆஃப் த 2 adjacent பில்டிங். ஸோ இது வந்து 2 வால் இருக்குன்னு வைங்களேன். இது இன்க்ளைன்டுன்றது வந்து ஒரு வால் தான் இருக்குது அப்படின்னா இன்க்ளைண்டாக சப்போர்ட் கொடுப்போம். ஆனால் ஹரிசாண்டல் ஆர் ஃப்ளையிங் அப்படின்றப்ப எப்படி சொல்கிறதுனா 2 வால் இருக்குது, பக்கத்தில் 2 வால் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா ஹரிசாண்டலாக ஒரு ஸ்ட்ரட்சை வந்து ப்ரொவைட் பண்ணுவீங்க. ஸ்ட்ரட்சுன்னு நான் ப்ரீவியஸாகவும் சொன்னேன், அது இமேஜ் வரும் நான் காட்டுறேன். ஸோ அந்த ஸ்ட்ரட்ச் வந்து ப்ரொவைட் பண்ணுவீங்க. ஸோ அது மூலயமா வந்து 2 வாலும் வந்து வெர்டிக்கல்லையும் ப்ரொவைட் பண்ணிருப்பீங்க, பட் ஸ்ட்ரட்சும் ஹரிசாண்டலில் கொடுத்து அது மூலயமா அட்ஜசன்ட் பில்டிங்ஸை வந்து சப்போர்ட் பண்ணுறீங்க. அடுத்து டெட் ஆர் வெர்டிக்கல் அப்படின்றது வந்து டெம்பரவரி சப்போர்ட் தான். வால்ஸ், ரூஃப்ஸ், ஃப்ளோர்ஸ் எக்ஸெட்ரா அது எல்லாத்தையுமே நீடில்ஸ் மூலயமா நீங்கள் சப்போர்ட் பண்ணுற மாதிரி. ஸோ இதுதான் வந்து ஷோரிங்கை பொறுத்த வரைக்கான டைப்ஸ். ஸோ இந்த இமேஜில் பாருங்கள். ஸோ இதுதான் ஸ்ட்ரட்ச்சு. ஸோ இதுதான் ஸ்ட்ரட்ச் இந்த ஹரிசாண்டலில் கொடுத்துருக்குது. ஸோ இது வந்து ஷோரிங்காக மட்டும் இல்லை, இது வந்து நான் ப்ரீவியஸாக சொன்னதுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ ப்ரீவியஸாக பார்த்தது எல்லாமே ஷோரிங் இது சம்மந்தப்பட்டு பார்த்தோம். ஆனால் போன இமேஜுன்றது வந்து ஆக்சுவலாக ஷோரிங்கான விஷயம் இல்லை, அது வந்து வால்ஸுக்கு தான் வரும். பட் ஆனால் அது வந்து இந்த அதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் தெரியுமா. ஸோ அந்த காஃபர் டேம்ஸ் அதில் வந்து நம்ம பேசணும் தெரியுமா, ஸ்ட்ரட்ஸு இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறதுக்காக தான் மெயினாக அதை நான் கொடுத்துருந்தேன். ஸோ அதுவும் வந்து இதில் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் நீங்கள் பார்த்துருப்பீங்க நடுவில் ஒரு ட்ரென்ச் வந்து போட்டிருப்பாங்க, அதில் வந்து நடுவில் வந்து இந்த ஸ்ட்ரட்ச் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதான் சாயில் வந்து இன்டெப்த்தாக நீங்கள் போகிறப்ப கீழே விழாமல் இருக்கணும், அதை தடுக்கணும் அப்படின்னா அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் வந்து அதில் பார்த்தோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டீவாட்டரிங் அதை பொறுத்து நம்ம வந்து பார்ப்போம். ஸோ டீவாட்டரிங் அப்படின்றது வந்து ஒரு ப்ராசஸ், உங்களுக்கு பேர்லேயே புரிஞ்சிடும். ஆனால் எதுக்கு பண்ணுறோம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம வந்து ஒர்க் வந்து ரிவரில் இந்த மாதிரியான விஷயத்தில் நம்ம வந்து கேரி அவுட் பண்ணுறோம் அப்படின்றப்ப உள்ளே வந்து தண்ணி இருக்கலாம். ஸோ அதை வந்து நீங்கள் வெளியே எடுக்கணும்ல. ஸோ அது ஒரு விஷயம். இப்போ இல்லை நீங்கள் வந்து ஒரு குழி தோன்றீங்க அப்படின்னு வச்சுப்போம், வாட்டர் வந்து கண்டிப்பாக அந்த பெர்குலேஷன் மூலிமா உள்ளே வரும். ஸோ அதுவும் வந்து ரிமூவ் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் இருக்குது தெரியுமா. ஸோ அதை தான் நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம். ஸோ எக்ஸ்கவேஷன் ஆஃப் ட்ரென்ச்சஸ் விச் ரெக்வயர்ட் சைட் சப்போர்ட் அண்ட் டீவாட்டரிங் இஸ் டெர்ம்ட் அஸ் டீப் எக்ஸ்கவேஷன். ஸோ டீப் எக்ஸ்கவேஷன் ட்ரென்ச்சை வந்து பெரிய டீப்பாக இன்டெப்த்தாக வந்து நம்ம வந்து தோன்றோம் அப்படின்னா டீப் எக்ஸ்கவேஷன். ஸோ இது வந்து 1.5 மீட்டர் ஆர் அபவ் உள்ள வரது தான் டீப் எக்ஸ்கவேஷன் சொல்லுவோம். ஸோ இது வந்து எப்படி வந்து அந்த கொலாப்ஸ் நடக்காமல் சைட்ஸ் ஆஃப் ட்ரென்ச் இப்போ நம்ம ப்ரீவியஸ் இமேஜ் பார்த்தோம்ல அதுதான் இங்கே நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ டெம்பரிங் மூலயமா அதை வந்து நிப்பாட்டுறாங்க. அதுக்குள்ளே தண்ணி தேங்கிடுச்சுன்னா அதை வெளியே எடுக்கிறோம் தெரியுமா, அந்த ப்ராசஸ் பேர் தான் டீவாட்டரிங். ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு நம்ம வந்து டிம்பரிங் மெத்தட்ஸ் நம்ம வந்து பார்க்குறோம், டிம்பரிங் மெத்தட்ஸை. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 விஷயங்கள் குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ ஸ்டே பிரேசிங், பாக்ஸ் ஷீட்டிங், வெர்டிக்கல் ஷீட்டிங், அப்புறம் ரன்னர்ஸ் ஷீட்டிங், ஷீட் பைலிங் அப்படின்னு சொல்லி ஒரு 5 விஷயங்கள் இருக்குது. ஸோ ப்ரீவியஸாக நம்ம பார்த்தோம் தெரியுமா ஸ்டட்டு அப்படின்னு சொல்லி. ஸோ அதே தான் இங்கே வந்து டிம்பர்ஸ் வந்து யூஸ் பண்ணிடுவாங்க. ஓகே, டிம்பர்ஸை வந்து
அந்த சாயில் சர்ஃபேஸில் வந்து நிப்பாட்டுறதுக்காக யூஸ் பண்ணிடுவாங்க. இது எப்படி ஒவ்வொரு டெப்த்துக்கும் வேரி ஆகுது, ஒவ்வொரு சாயிலுக்கும் வேரி ஆகுதுன்றதை பொறுத்து தான் இங்கே மெத்தட்ஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபேர்ம் கிரவுண்டாக இருக்குது, டெப்த் வந்து ஒரு 2 மீட்டர் தாண்டி இருக்குது அப்படின்னா ஸ்டேபிரைசிங் அதை யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் பாக்ஸ் ஷீட்டிங் அப்படின்றது வந்து லூஸ் சாயிலாக இருக்குது, டெப்த்து வந்து நாட் எக்ஸீட்ஸ் 4 மீட்டருக்குள்ளே இருக்குது அப்படின்னா பாக்ஸ் ஷீட்டிங் போகலாம். அதேமாதிரி வெர்டிக்கல் ஷீட்டிங்கிறது 10 மீட்டருக்கு டெப்த்தை வந்து தாண்டி போகுது, சாஃப்ட் கிரவுண்டில் போகுதுன்னா வெர்டிக்கல் ஷீட்டிங், கண்டிப்பாக வெர்டிக்கலில் ஷீட் நீங்கள் கொடுத்து தான் ஆகணும். நீங்கள் 10 மீட்டரில் போயிட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து சாயில் வந்து விழ ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் வெர்டிக்கல் ஷீட்டிங்கு ஹரிசாண்டலில் ஸ்ட்ரக்ஸ் வந்து கொடுத்துட்ருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு எப்படி சொல்லலாம், ஒவ்வொரு டைப்ஸுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் அந்த ஷேப் ஸ்ட்ரக்சர் எல்லாமே மாறும். ஓகேவா, நாட் ஒன்லி டெப்த்து சாயில் மட்டும் மாறாது, ஷேப்பும் ஸ்ட்ரக்சரும் மாறும். அதுவும் இப்போ வந்து நீங்கள் இமேஜ் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து ரன்னர்ஸ் ஷீட்டிங். ஸோ ரன்னர்ஸ் ஷீட்டிங் அப்படின்றது வந்து எக்ஸ்ட்ரீம்லி லூஸ் ஆயில் இல்லை சாஃப்ட் கிரவுண்டுக்கு வந்து இமீடியட்டாக சப்போர்ட் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக ரன்னர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ரன்னர்ஸ் வந்து நம்ம சென்ட்ரிங்கில் பார்த்துருப்போம்ல, ஸோ அந்த மாதிரி தான் ரன்னர்ஸ், அந்த ஷீட்டிங் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து ஷீட் பைலிங். ஸோ வந்து டெப்த்து மோர் தென் 10 மீட்டருக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. சப்சாயில் வாட்டரில் வந்து மெயினாக வந்து இது வந்து எக்ஸிஸ்டட். ஸோ இப்போ வந்து டீவாட்டரிங் ப்ராசஸ், இது வந்து பெரிய கொஷின். ஆக்சுவலாக நான் சிம்பிளாக வந்து இதில் கொடுத்துருக்கேன். இது வந்து இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாப்பிக்கும் கூட. ஸோ வாட்டரை வந்து நீங்கள் எப்படி ரிமூவ் பண்ணுறீங்க, ஸோ அதுதான் விஷயம். எப்படி பண்ணுவீங்க, நார்மலாக வந்து ஒரு சைட்டு வந்து நீங்கள் தோன்றீங்க, தண்ணி வந்து நிற்கிது அப்படின்னா என்ன பண்ணுவீங்க, பம்ப் பண்ணுவீங்க. ஸோ இது வந்து இம்பார்ட்டன்ட் அண்ட் யூஸ்வல் மெத்தட், ரைட்டா. அதுக்கடுத்து சம்ஸ் அண்ட் சைட் ட்ரெயின்ஸ். ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்கன்னா, ஒரு குழி தோன்றீங்க அப்படின்னா அதை சுற்றி வந்து நீங்களே வந்து ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக ஒரு சைட் ட்ரெயினை வந்து மேக் பண்ணிடுவீங்க. ஸோ ஒரு ட்ரென்ச் மாதிரியான செட்டப்பில். ஸோ அதில் வாட்டர் வந்துடும். ஸோ அது மூலயமா இங்கே வரக்கூடிய வாட்டரை வந்து நீங்கள் அதில் வந்து கலெக்ட் பண்ணி, ஸோ அது மூலயமா இங்கே வந்து நீங்கள் ஒர்க்கை வந்து ஈஸியாக கேரி அவுட் பண்ணலாம். அதாவது எப்படின்னா, பக்கத்தில் ஒரு குழி இருக்குது, இந்த குழியிலேருந்து தான் இந்த குழி சுற்றி நம்ம தோணோம் அப்படின்னா இந்த குழிக்கு தண்ணி வரதுன்றது ஸ்லோ ஆகும். ஸோ அந்த டைமுக்குள்ளே நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் கேரி அவுட் பண்ணிக்கலாம் அப்படின்ற டெக்னிக் தான் சம்ஸ் அண்ட் சைட் ட்ரெயின்ஸ். அடுத்து சிமெண்ட் கிரவுட்டிங். ஸோ ஹோல்ஸை வந்து சிமெண்ட் கிரவுட் மூலயமா வந்து நீங்கள் வந்து ஃபிட் பண்ணி இது பண்ணிடுறீங்க. ஸோ அது மூலயமா வந்து வாட்டர் வரதை வந்து தடுக்கிறீங்க. ஸோ ஒர்க்கை வந்து கேரி அவுட் பண்ணுறீங்க. ஸோ இது வந்து சிமெண்ட் கிரவுட்டிங். அடுத்து வெல் பாயிண்ட். ஸோ வெல் பாயிண்ட்ன்றது பெர்ஃபரேட்டட் பைப்புன்றதை மட்டும் இப்போ தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஏன்னா இது தனி டாப்பிக்காக நம்ம வந்து அடுத்து லாஸ்ட்டில் பார்ப்போம். ஸோ வெல் பாயிண்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். பெர்ஃபரேட்டட் பைப் அப்படின்றத வச்சு யூஸ் பண்ணுறது, அதாவது எப்படின்னா இது ஒரு டெக்னிக் இருக்குது. ஆக்சுவலாக எக்ஸ்கவேஷன் பண்ணோன்னா பக்கத்தில் வந்து பெர்ஃபரேட்டட் பைப்ஸை யூஸ் பண்ணி வாட்டர் லெவலை வந்து மாற்றி நம்ம வந்து எக்ஸ்கவேஷன் ஒர்க்கை கேரி அவுட் பண்ணுறோம். அடுத்து கெமிக்கல் கிரவுட்டிங். சிமெண்ட் கிரவுட்டிங் அந்த கிரவுட்டிங்கில் மாதிரி தான் கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணி. அடுத்து ஃப்ரீசிங். ஸோ ஃப்ரீசிங் அப்படின்றது வந்து எர்த்துக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த வாட்டர் இதெல்லாம் இருக்குல்ல, அதை வந்து ஃப்ரோசன் ஆக்கிடும். சாலிட் வாலாக வந்து சாயிலை வந்து நிப்பாட்டிடுறோம். ஸோ அது மூலயமா வந்து நீங்கள் டீவாட்டரிங் வந்து ப்ராசஸ் வந்து மேக் பண்ணுறீங்க. அடுத்து எலக்ட்ரோ ஆஸ்மோசிஸ். ஸோ பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் எலக்ட்ரோட்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து வாட்டரை வந்து எலக்ட்ரோ ஆஸ்மோசிஸ் ப்ராசஸ் மூலயமா நீங்கள் வந்து வாட்டரை வந்து ரிமூவ் பண்ணுறீங்க. ஸோ அதுதான் வந்து டீவாட்டரிங். ஸோ இதெல்லாமே பெரிய டாபிக்ஸ். ஆக்சுவலாக இதில் நிறைய பாயிண்ட்ஸ் வந்து இருக்குது. இதில் மேஜராக பார்த்திங்கன்னா எலக்ட்ரோ ஆஸ்மோசிஸ் ப்ராசஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதுக்கடுத்து கெமிக்கல் கிரவுட்டிங். ஸோ இதெல்லாமும் இம்பார்ட்டண்ட். இதெல்லாம் வந்து ஆக்சுவலாக இந்த டீவாட்டரிங் ப்ராசஸ்ன்றது ஒரு தனி 16 மார்க் ஆக்சுவலாக. ஸோ இது வந்து இம்பார்ட்டன்ட் கொடுங்க. இதில் வந்து பேசிக்காக நான் உங்களுக்கு புரிய வேண்டிய விஷயங்களை மெயினாக சொல்லிட்டேன். இதுக்கடுத்து அதில் வந்து எப்படி அந்த ப்ராசஸ் மேக் பண்ணுறாங்க, என்ன செகண்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, எவ்வளோ செகண்ட்ஸ், இப்போ வந்து பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் எலக்ட்ரோட்ஸ் எவ்வளோ டைம் தேவைப்படுது, அதுக்கடுத்து சிமெண்ட் கிரவுட்டிங்னா எந்த அளவுக்கு எவ்வளோ விட்த் வரைக்கும் அது கேரி அவுட் பண்ண முடியும். ஸோ இதெல்லாமே நோட்ஸில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நோட்ஸ் ரெஃபர் பண்ணி படிங்க. ஸோ இட் ஜஸ்ட் அண்ட் ஹிண்ட்லைன், ஓகேவா. ஸோ இது வந்து ஒரு அவுட்லைன் மாதிரி தான், ஹிண்ட்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ அதை மட்டும் பார்த்துங்க. அதுக்கடுத்து இந்த யூனிட்டில் இருக்கக்கூடிய லாஸ்ட்டு டாபிக் வெல் பாயிண்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரீவியஸாகவே நான் சொன்னது, பெர்ஃபரேட்டட் பைப் அப்படின்னு சொல்லி. ஸோ பெர்ஃபரேட்டட் பைப் அப்படின்றது வந்து அதோட டயா வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 50 mmலேருந்து 80 mm, 1 மீட்டர் லாங் இருக்கும். ஸோ கவர்டு பை சிலிண்ட்ரிக்கல் ஒயர் கேட்ச் கால்ட் ஸ்ட்ரெயினர், ஓகேவா. ஸோ ஸ்ட்ரெயினர் அதுதான். ஸோ இதில் வந்து ரைஸஸும் யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து வெர்டிக்கல் பைப்பு, டயா வந்து 50 மீட்ரு. ஸோ பைப் கனெக்டிங் 50 mm, தப்பாக எழுதியிருக்கு, 50 mm. அதுக்கடுத்து பைப் கனெக்டிங் ரைசர் வித் ஹெட்டர் கால்டு ஸ்விங்கர் ஹார்ம், ஓகேவா. ஸோ இதுதான் அடுத்த விஷயம். ஸோ இதெல்லாமே மெயினான விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸ்ட்ரெயினர், ரைசர், ஸ்விங்கர் ஹார்ம், ஹெட்டர். அடுத்து ஹெட்டர். ஸோ ஹெட்டர் இஸ் த பைப்
to which all swinger arms of different well points attached, and the dia of header is 150 mm to 250 mm. ஸோ இப்போ வந்து ஹெட்டர், அப்புறம் ரைசர், ஸ்ட்ரெயினர், அப்புறம் ஸ்விங்கர் ஹார்ம் அப்படின்னு நிறையா சொல்லியிருக்கோம்ல. இதெல்லாம் வந்து நான் என்னன்றதை அடுத்த வரக்கூடிய இதில் வந்து நான் சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து என்ன டெஃபினிஷன்றதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ வந்து இந்த இமேஜ் வந்து உங்களுக்கு தெரியுதா டாப் ரைட் கார்னரில்? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து ஒரு இந்த சின்ன லைன் இருக்குல்ல, சின்ன டாட்டட் லைனில் வந்து ஒரு மாதிரியான ஷேப். இதுதான் வந்து எக்ஸ்கவேட்டட் ஏரியா. எக்ஸ்கவேட்டட் இல்லை, கோயிங் டு எக்ஸ்கவேட். ஓகேவா? என்ன பண்ணுறீங்க, வாட்டர் லெவல் வந்து இந்த எக்ஸ்கவேஷன் ஏரியா இருக்குல்ல, இது மேலே வரைக்கும் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து வாட்டர் லெவலை வந்து மாற்ற போகிறீங்க இந்த டெக்னிக்கில். ஸோ என்ன பண்ணுறீங்க, இந்த ப்ளூவில் ரெண்டு டார்க் ப்ளூ கலரில் வெர்டிக்கலாக இருக்குது தெரியுமா? ஸோ இதுதான் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிற மெத்தட். ஓகேவா? ஸோ இதில் பாட்டம், இந்த ப்ளூ லைனோட பாட்டம் இருக்குது தெரியுமா, இதுதான் ஹெட்டர். ஓகேவா? இதில் வந்து ஜெட் ஹோல்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ வாட்டரை வந்து இது மூலிமா கலெக்ட் பண்ணுவேன். ஸோ இங்கே ஒரு மோட்டரை வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. புரியுதா உங்களுக்கு? ஸோ இதில் வந்து மேலே வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க, அதுதான் வந்து ஹெட்டர். ஸோ ஓகேவா? ஸோ அந்த மோட்டார் கலெக்ட் பண்ண தெரியுமா, அது வந்து ஹெட்டர் பார்ட்டு. ஸோ இந்த பைப் வந்து அப்படி பெண்ட் ஆகி கீழே போகுதுல்ல, அந்த ப்ளூ கலருக்கு போய் ஜாயின் ஆகுது தெரியுமா, அது வந்து ஸ்விங்கர் ஆர்ம். ஓகேவா? அது வந்து ஸ்விங்கர் ஆர்ம் சொல்லுவாங்க. ஸோ இதில் நிறையா வால்வெலாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது மூலியமாக தான் ரைசர்ன்றது வெர்டிக்கல் பைப். இந்த ப்ளூ கலர் தான் ரைசர். ஸோ இதோடைய பாட்டமில் ஹெட்டுன்னு சொல்லுவாங்க, இல்லை ஜெட்டிங் ஹோல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே வந்து நான் இன்னொரு பார்ட் நான் வரையில ஆக்சுவலாக. ஸோ அந்த பார்ட் வந்து மோட்டர் பார்ட்டு, அந்த மோட்டர் தான் ஹெட்டர் சொல்லுவாங்க. அதில் வந்து நிறைய வால்வும் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அப்புறம் அந்த டர்னிங் இருக்குல்ல, ஸோ அந்த கார்னர் மாதிரியான ஷேப், ஸோ அது வந்து பெண்டு வரக்கூடியது தான் வந்து ஸ்விங்கர் ஹார்ம்னு சொல்லுவாங்க, அந்த பெண்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பார்ட்டு. ஸோ இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நேச்சர் வாட்டர் லெவல் பார்த்தீங்கன்னா இந்த மேலே இருக்கக்கூடிய அந்த பாவோடைய எண்டில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் வந்து இப்போ இந்த டாட்டட் லைன் இருக்குல்ல, அதை நம்ம வந்து டைவர்ட் பண்ணி இப்படி பண்ண வைக்கிறோம். ஸோ அந்த எக்ஸ்கவேஷன் ஏரியாவுக்கு பக்கத்தில் இந்த மாதிரி ரெண்டு என்ன சொல்கிறதுனா அந்த வெல் பாயிண்ட்ஸை யூஸ் பண்ணி நம்ம வாட்டர் லெவலை மாற்றி விடுறோம். ஸோ மாற்றி விடுவோம், நம்மளுக்கு இந்த ஒர்க்கை வந்து கேரி அவுட் பண்ணலாம் ஈஸியாக. எக்ஸ்கவேஷன் கேரி அவுட் பண்ணிட்ட பிறகு இந்த செட்டப்பை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா ஓகே, உங்களுடைய ஒர்க்கிங் சிஸ்டம் முடிஞ்சிருச்சு, நீங்கள் வந்து எக்ஸ்கவேட்டடும் பண்ணியாச்சு அப்படின்ற மாதிரியான விஷயத்துக்கு நீங்கள் போகலாம். ஸோ இதான் வந்து இந்த ஒர்க்கிங் சிஸ்டம்லேயும் கொடுத்துருக்கு. ஸோ நம்பர் ஆஃப் வெல் பாயிண்ட்ஸ் அட் சூட்டபிள் இன்டர்வல்ஸ். இது வந்து இந்த வெல் பாயிண்ட்டு எவ்வளவு தேவை அப்படின்றது வந்து அந்த சாயிலு, அந்த கிரவுண்ட் வாட்டர் லெவலை பொறுத்து. நிறைய தண்ணி வந்து வந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ 20 to 25 liters per second வந்து ஃபோர்ஸ் டவுன் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே கொடுத்துருக்கு. ஸோ அதையும் பார்த்துக்குங்க. அண்ட் தென் ப்ரிகாஷன். ஸோ சேம் வே இதுலேயும் வந்து ப்ரிகாஷன்ஸ் என்னெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா, பம்பிங் ரேட்டு அது வந்து இன்ஃப்ளோ ரேட்டை விட அதிகமாக இருக்கக்கூடாது, அதை பார்த்துக்குங்க. அப்புறம் வாட்டர் டைட் கனெக்ஷன்ஸ் வந்து கொடுக்கணும், வாட்டர் லீக்கேஜ் இருக்கக்கூடாது. அதுக்கடுத்து டீப் ஜெட்டட் வெல் வந்து ஆர்டிஷன் ப்ரெஷரை வந்து ரிலீஸ் பண்ணும். ஸோ அதுவும் வந்து கரெக்டாக பார்த்து நீங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ பை திஸ் வந்து உங்களுடைய 3rd யூனிட் வந்து கம்ப்ளீட்டாக முடியுது. ஸோ இதுவரை உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ 3rd யூனிட்டில் நான் எல்லாமே கொடுத்துருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கான அவுட்லைன் மட்டும் தான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ இந்த அவுட்லைன்ன்றது உங்களுக்கு கான்செப்டை வந்து புரிஞ்சிக்கிறதுக்கான விஷயம் மட்டும்தான். ஸோ இன்டெப்த்தாக வேணும் அப்படின்றப்ப நீங்கள் கண்டிப்பாக சர்ஃப் பண்ணி நோட்ஸை கேதர் பண்ணி படிங்க. ஸோ ஆன்லைனில் நிறைய நோட்ஸ் இருக்குது. ஸோ அதை கேதர் பண்ணி படிங்க. இந்த யூனிட் வந்து பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிவாட்டரிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். ஸோ லாஸ்ட்டில் நம்ம எடுத்துருக்கோம். அதுக்கடுத்து பைல் டிரைவிங் எக்யூப்மெண்ட்ஸ் அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். ஸோ அதில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. நன்றி. ஸோ அடுத்த யூனிட்டில் வந்து நம்ம அடுத்த லெக்சர்ஸ் எல்லாமே 4th 5th யூனிட். ஸோ அதெல்லாமே நம்ம கேரி அவுட் பண்ணி பார்ப்போம். நன்றி, வணக்கம்.